அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் உயிரியல் பிரிவில் அலகு 12 தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலிகள் இந்த பாடத்தில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, முந்தைய வகுப்பில் நாம் பார்த்துட்டோம். இருவிதையிலை தாவர இலையின் உள்ளமைப்பு. இருவிதையிலை தாவர இலையின் உள்ளமைப்பு, அதாவது மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. எடுத்துக்காட்டு மா இலையில் மா இலையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க இருவிதை இலை தாவர இலை. அது ஒரு இருவிதை இலை தாவர இலை. ஏன் இருவிதை இலைன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு ஏற்கனவே முந்தைய வகுப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது அது முளைக்கும் பொழுது இரு இலைகளை முதலாக கொண்டு முளைக்க ஆரம்பிக்கும். அந்த விதையானது இரு இலைகளை முதலாக கொண்டு முளைக்க ஆரம்பிக்கும். அதை நம்ம இருவிதை இலை அப்படின்னு சொல்லுவோம். அது தாவர இலை நான் எடுத்துக்காட்டு மா. இதில் புறத்தோல், தளத்திசு, வாஸ்குலார் கற்றை, இப்படியே அடிப்படை அமைப்பு. இதுதான் முதல்ல அடிப்படை அமைப்பு. அந்த இருவித்திலை தாவர இலையில் அடிப்படை அமைப்பு என்ன இருக்குன்னாக்கா, அது 3 இருக்குது. புறத்தோல், தளத்திசு, வாஸ்குலார் கற்றை. இது 3 இருக்குது. அடுத்தது அதில் ஒரு பகுதியை மட்டும் நாம் வெட்டி எடுத்து பெரிதாக்கப்பட்ட பகுதியை நமக்கு இதில் படத்தில் நம்ம பார்க்கலாம். இது படத்தில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கியூட்டிக்கல், அடுத்து புறத்தோல், அடுத்து ஹைப்போடெர்மிஸ், அடுத்து குளோரன்கைமா, அடுத்து வாஸ்குலார் கற்றை, அடுத்து தளத்திசு, புளோயம், சைலம், கற்றை உறை. இது அதில் வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. மைக்ரோஸ்கோப்பில் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு பெரிதாக தெரியும். இதை போன்ற தெரியும். அதாவது ஒரு விதையிலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு. ஒரு விதையிலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு. இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, என்னன்னாக்க இருவிதழை தாவர இலையினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இது குறுக்குவெட்டு தோற்றம். என்னது? குறுக்குவெட்டு தோற்றம். குறுக்குவெட்டு தோற்றத்தில் கியூட்டிக்கல், மேல்புறத்தோல், பாலிசேட் பரன்கைமா, சைலம், ஸ்பாஞ்ச் பரன்கைமா, புளோயம், கற்றை உறை, இலைத்துளை, புறத்தோல் தூவி, கீழ்ப்புறத்தோல். இது எல்லாமே இருவிதை இலையினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தில் காணப்படுகிறது இல்லையா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னாக்க மேற்புறத்தோல். என்னது? மேற்புறத்தோல் என்னென்னாக்க, அது பாரன்கைமா செல்லால் ஆனது. மேற்புறத்தோலில் மேற்புறத்தோல் எதனால் ஆனது? பாரன்கைமா செல்களால் ஆனது. அதில் மேல்புறத்தோலில் வெளிப்புறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, கியூட்டிக்கல் படலாம் இருக்கும். அதில் இலைத்துளைகள் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. மேல்புறத்தோல் அந்த இலையினுடைய மேல் பகுதி எந்த செல்லால் ஆனது? பாரன்கைமா செல்களால் ஆனது. அடுத்தது வெளிப்புறத்தில் என்ன இருக்கும்? கியூட்டிக்கல் படலாம் காணப்படுது. இலைத்துளைகள் குறைவாக தான் இருக்கும். இதில் இலையினுடைய மேல் பகுதியில். அடுத்து கீழ்ப்புறத்தோல் இலையினுடைய கீழே இருக்கக்கூடிய தோலில் இலையினுடைய கீழ்ப்பக்கத்தில் ஓரடுக்கு நெருக்கமான பாரன்கைமா செல்கள், அதாவது ஒரு அடுக்கு கொண்ட நெருக்கமான பாரன்கைமா செல்களான அடுக்கு இருக்கும். இதில் கீழ்ப்புறத்தோலில். இதில் இலைத்துளைகள் நிறைய இருக்குது. இலைத்துளைகள் நிறைய காணப்படுது. ஆனால் மேற்புறத்தோலில் எப்படி இருக்கும்? இலைத்துளைகள் குறைவாக தான் காணப்படும் இல்லையா? அடுத்து இதில் என்ன இருக்கும்னாக்கா, பசுங்கணிகம் இருக்கும். அந்த பசுங்கணிகம் எதனால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, காப்பு செல்களால் சூழப்பட்டிருக்கும். அதில் கீழ்ப்புறத்தோலில் இலைத்துளைகள் நிறையா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா?
அந்த இலைத்துளைகள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா நீராவி போக்கு நடைபெறுவதற்கு பயன்படுது. நீராவி போக்கு நடைபெறுவதற்கு தான் அது பயன்படுது. எது? இலைத்துளை. இலைத்துளை வந்து நீராவி போக்கு செய்வதற்கு தான் இலைத்துளை வந்து பயன்படுது. அடுத்தது 3வது என்னன்னாக்கா இலையிடை திசு. இலையிடை திசுங்கிறது என்னென்னா மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே காணப்படும் தலை திசு. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதாவது மேல்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே காணப்படும் தலை திசு இலையிடை திசு அல்லது மீசோஃபில் எனப்படும். மீசோஃபில் என்றால் என்ன அல்லது இலையிடை திசு என்றால் என்ன, இலையிடை திசு என்றால் என்ன அப்படின்னு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது இப்போ இலையிடை திசுன்னு என்னென்னு சொன்னால் மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே காணப்படும் தலை திசு இலையிடை திசுன்னு சொன்னோம். இதில் வந்து என்னென்ன செல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பாலிசேட் பாரன்கைமாவும் ஸ்பாஞ்ச் பாரன்கைமாவும் இருக்குது. இப்படி 2 வகையான செல்கள் வந்து இருக்குது. பாலிசேட் பாரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்ச் பாரன்கைமா அப்படின்ற 2 வகையான செல்கள் வந்து காணப்படுது. அதில் ஃபஸ்ட்டு பாலிசேட் பாரன்கைமாங்கிறது மேற்புறத்தோலுக்கு கீழே காணப்படும். அது வந்து நெருக்கமாக இருக்கும், நீளமான செல்களாக இருக்கும். செல்கள் வந்து நீளமான செல்களாக இருக்கும். அது வந்து அதிக பசுங்கணிகங்களுடன் காணப்படும். அது எதுக்கு அது என்ன பண்ணுறது? பசுங்கணிகம் என்ன செய்யும்? ஒளிச்சேர்க்கை பணியை மேற்கொள்ள செய்யும். பசுங்கணிகம் இருந்தால் தான் ஒளிச்சேர்க்கைக்கு பசுங்கணிகமும் முக்கிய பங்கு உண்டு. ஒளிச்சேர்க்கையில் வந்து பசுங்கணிகத்துக்கும் முக்கிய பங்கு உண்டு. பசுங்கணிகம் வந்து அதில் காணப்படும். பாலிசேட் பாரன்கைமா வந்து மேற்புறத்தோலுக்கும் கீழே காணப்படுது. நெருக்கமாக இருக்கக்கூடிய நீளமான செல்லு அது பாலிசேட் பாரன்கைமா செல்லு. அதில் பசுங்கணிகம் காணப்படுது. அது வந்து எதுக்கு என்ன பணியை செய்யுது? பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கை பணியை செய்கிறது. சரி, அடுத்தது ஸ்பாஞ்ச் பாரன்கைமா. இதில் வந்து இது பாலிசேட் பாரன்கைமாவுக்கும் கீழே இருக்குது. ஸ்பாஞ்ச் பாரன்கைமா எங்கே இருக்குது? பாலிசேட் பாரன்கைமா மேலே பாலிசேட் பாரன்கைமா பார்த்தோம் இல்லையா, அந்த பாலிசேட் பாரன்கைமாவுக்கும் கீழே காணப்படுகிறது. இது செல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா கோள வடிவத்தில் இருக்கும், இல்லைனா உருளை வடிவத்தில் இருக்கும், இல்லைனாக்கா ஒழுங்கற்ற வடிவத்தில் செல்கள் வந்து அங்கிங்குமாக இருக்கும். நெருக்கம் இல்லாத செல்கள் வந்து இடைவெளியுடன் வந்து காணப்படும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக செல்கள் வந்து காணப்படும் இல்லையா? இந்த ஸ்பாஞ்ச் பாரன்கைமா செல்கள் இது எங்கே இருக்குது? பாலிசேட் பாரன்கைமாவுக்கும் கீழே காணப்படுது. பாலிசேட் பாரன்கைமாவுக்கும் கீழே காணப்படுகிறது. இது வந்து எதுக்கு இந்த செல்களும் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கைக்கு இது பயன்படுது. ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகிறது மட்டும் இல்லாமல் இது வாயு பரிமாற்றத்திற்கும் உதவுகிறது. எது? ஸ்பாஞ்ச் பாரன்கைமா. பாலிசேட் பாரன்கைமாவில் வந்து பசுங்கணிகம் காணப்படுது, அதனால் அது ஒளிச்சேர்க்கை பணியை செய்யுது. ஸ்பாஞ்ச் பாரன்கைமாவில் வந்து என்ன இருக்குது? அது செல்கள் வந்து நெருக்கமாக இருக்காது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடைவெளியுடன் கூடியதாக இருக்கும். இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா வாயு பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. கொஸ்டின் கேட்கலாம், வாயு பரிமாற்றத்திற்கு உதவுவது எது? ஸ்பாஞ்ச் பாரன்கைமா. சரியா? அடுத்தது வாஸ்குலார் கற்றைகள். வாஸ்குலார் கற்றைகள் அப்படிங்கிறது இது வந்து மைய நரம்பில் இருக்கும் மற்றும் பிற நரம்பு பகுதிகளில் வந்து இருக்கும். வாஸ்குலார் கற்றைகள் வந்து எப்படி இருக்கும்னாக்க ஒன்றாக இணைந்தவையாக இருக்கும், ஒருங்கே அமைந்தவையாக இருக்கும் மற்றும் மூடியவையாக காணப்படும். அடுத்தது ஒவ்வொரு வாஸ்குலார் கற்றையை சுற்றிலும் என்ன இருக்கும்? பாரன்கைமாவாலான கற்றை உறை காணப்படும். வாஸ்குலார் கற்றையில் வந்து என்ன இருக்குது? பாரன்கைமாவாலான கற்றை உறை காணப்படும். அடுத்து இதில் வாஸ்குலார் கற்றையில் வந்து சைலம் மேற்புறத்தோலை நோக்கியும் புலோயம் வந்து எங்கே இருக்கும்? கீழ்ப்புறத்தோலை நோக்கியும் இருக்கும். சைலம் வந்து எங்கே இருக்கும்? மேற்புறத்தோலை நோக்கியும் புலோயம் வந்து கீழ்ப்புறத்தோலை நோக்கியும் காணப்படும். இல்லையா?
இப்போ அடுத்தது வந்து என்னென்னாக்க, இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்தோம்? இருவிதை இலை தாவர இலையின் உள்ளமைப்பு மற்றும் இருவிதை இலை இலையினுடைய குறுக்குவெட்டு தோற்றம். இருவிதை இலை தாவர இலையினுடைய குறுக்குவெட்டு தோற்றம் இதை பற்றி தான் நாம் இன்னும் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்தது வந்து ஒரு விதை இலை தாவர இலையின் உள்ளமைப்பு. ஒரு விதை இலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு விதை இலை தாவர இலையில் வந்து ஒரு விதை இலை தாவர இலையில் உள்ளமைப்பில் வந்து என்னென்ன பகுதிகள் இருக்குனாக்க, புறத்தோல் இருக்குது, இலையிடை திசு இருக்குது, வாஸ்குலார் கற்றை காணப்படுகிறது. இப்போ இதில் புறத்தோலில் வந்து 2 இருக்குது. ஒன்று மேலே இருக்கிற புறத்தோல் மேற்புறத்தோல் எனவும், கீழே இருக்கிற புறத்தோலை கீழ்ப்புறத்தோல் எனவும் நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்போ புறத்தோலானது எதனால் ஆனது? பாரன்கைமா செல்களால் ஆனது. 2 புறத்தோல் வெளிப்புறமும் கியூட்டிக்கல் படலம் வந்து காணப்படும். கியூட்டிக்கல் படலம் இருந்தால் தான் வழவழப்பாக இருக்கும். அடுத்து புறத்தோல் துளை, அதாவது ஸ்டொமேட்டானா நம்ம துளைன்னு சொல்கிறோம். புறத்தோல் துளையை வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? ஸ்டொமேட்டா எனவும் நம்ம சொல்லலாம். ஸ்டொமேட்டானா என்ன அப்படின்னு கேட்கலாம். புறத்தோல் துளை. மேல்புற தோலின் சில செல்கள் மெல்லிய சுவருடன் பெரிதாக இருக்கும். மெல்லியதாக வந்து மெல்லிய சுவருடன் கூடிய பெரிதாக காணப்படும். இது வந்து புள்ளிஃபார்ம் செல்கள் எனப்படுகின்றன. 2 மார்க் கொஸ்டின். இது வந்து புள்ளிஃபார்ம் செல்கள் எனப்படுகின்றன. அதாவது புள்ளிஃபார்ம் செல்கள் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. புள்ளிஃபார்ம் செல்கள்னால் என்ன? மேற்புறத்தோலின் சில செல்கள், மேற்புறத்தோலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து மெல்லிய சுவருடன் பெரிதாக இருக்கும். அந்த இலையினுடைய மேற்புறத்தோல் இருக்கு இல்லையா? ஒரு விதை இலை தாவர இலை எடுத்துக்காட்டு நம்ம எதை சொல்லலாம்? புல்லை சொல்லலாம். இருபுறமும் ஒத்த இலையை கொண்டது புல். எடுத்துக்காட்டு வந்து என்னது? புல். அப்போ புல்லினுடைய இலையில் வந்து மேற்புறத்தோலில் எப்படி இருக்குன்னா சாஃப்டாக இருக்கும். மெல்லிய சுவருடன் பெருசாக காணப்படும். அதுதான் புள்ளிஃபார்ம் செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. புள்ளிஃபார்ம் செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அடுத்து இலையிடை திசு. இலையிடை திசுனாலே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டோம். இலையிடை திசு என்றால் என்ன அப்படின்னாக்க, மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே உள்ள தளத்திசு அதுதான் இலையிடை திசுன்னு சொல்கிறோம். இலையிடை திசு இல்லையா? மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே உள்ள தளத்திசு இலையிடை திசுன்னு நாம் வந்து சொல்கிறோம் இல்லையா? அடுத்தது வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குது? பாலிசேட் பாரன்கைமா, ஸ்பாஞ்ச் பாரன்கைமா அப்படின்னு இருக்குது. ஆனால் ரெண்டுமே நம்ம வந்து இதில் வந்து பிரித்து பார்க்க முடியாது. அதில் ஒரு வேறுபாடே தெரியாது. எல்லாமே ஒன்று போலே தோற்றமளிக்கும். அதனால தான் சொல்கிறாங்க பாலிசேட் மற்றும் ஸ்பாஞ்ச் பாரன்கைமா என வேறுபாடின்றி காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறுபாடு இது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. செல் இடைவெளியுடன் பசுங்கணியங்களுடன் கூடிய ஒழுங்கற்ற செல்களும் காணப்படும். இதில் ஒரு விதை இலை தாவர இலையில் இலையிடை திசுவில். இலையிடை திசுனாக்க மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே உள்ள தளத்திசை தான் இலையிடை திசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அடுத்து வந்து வாஸ்குலார் கற்றைகள் எப்படி இருக்குன்னாக்க, இது அளவில் வந்து சின்னதாக இருக்கும். சிறியதும் பெரியதுமான பல வாஸ்குலார் கட்டைகள் காணப்படுகின்றன. சின்னதும் பெருசுமான வாஸ்குலார் கற்றைகள் நிறைய காணப்படுது. சிறியதாகவும் பெரியதாகவுமான பல வாஸ்குலார் கட்டைகள் வந்து காணப்படுது. ஒவ்வொரு வாஸ்குலார் கற்றை சுற்றிலும் என்ன இருக்கும் அப்படின்னா பாரன்கைமா செல்கள் வந்து இருக்கும். அந்த பாரன்கைமா செல்கள் வந்து பாரன்கைமா செல்களான ஒரு கற்றை உரை இருக்குது. அடுத்து இதில் வந்து வாஸ்குலார் கற்றைகள் வந்து ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை மற்றும் மூடியவை. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்னென்னாக்க, வாஸ்குலார் கற்றையில் வந்து சைலம் வந்து எப்படி இருக்கும்? மேற்புறத்தோலை நோக்கியும் புளோயம் வந்து கீழ்ப்புறத்தோலை நோக்கியும் காணப்படும். புளோயம் வந்து கீழ்ப்புறத்தோலை நோக்கியும் காணப்படும் இல்லையா? கீழ்ப்புறத்தோலை நோக்கியும் காணப்படும். இதுதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு விதை இலையினுடைய குறுக்குவெட்டு தோற்றம். இதுதான் ஒரு விதை இலை தாவர இலையின் குறுக்குவெட்டு
தோற்றம். மேலே இருக்கிறது கியூட்டிக்கல், அடுத்தது ஃபுல்லிஃபார்ம் செல்கள். ஃபுல்லிஃபார்ம் செல்கள்னால் நம்ம வந்து என்னென்னு சொல்லிட்டோம். அடுத்து மேற்புறத்தோல், இலையிடை திசு, கற்றை உறை, சைலம், ஃப்ளோயம், கீழ்ப்புறத்தோல், இலையிடை திசு. இல்லையா? ரைட். இப்போ அடுத்து வந்து என்னென்னாக்க, இப்போ இந்த வேறுபாடு என்னது? இருவிதை இலை தாவர இலை, ஒருவிதை இலை தாவர இலை, ஒருவிதை இலை தாவர இலை, ஒருவிதை இலை தாவர இலை. இதில் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு பார்த்தோம்னா, இது மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை, மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. இது இரண்டு பக்கமும் ஒத்த அமைப்புடையது, இரண்டு பக்கமும் ஒத்த அமைப்புடையது. இருவிதையில் மா இலையில் பார்த்தோம்னா மேலே ஒரு மாதிரியாக இருக்கும், கீழே ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு விதையில் நெல் பயிரை பார்த்தோம்னாக்கா ரெண்டு பக்கமும் ஒத்த அமைப்பாக இருக்கும். அடுத்து இதில் இலையிடை திசுவில் பாலிசேட் பாரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்சு பாரன்கைமா என்ற வேறுபாடு காணப்படும். இதில் இருவிதை இலை தாவர இலையில், இருவிதை இலை தாவர இலையில் வந்து வேறுபாடுடன் கூடிய ஸ்பாஞ்சு பாரன்கைமாவும் பாலிசேட் பாரன்கைமாவும் காணப்படுது. இதில் வந்து அந்த வேறுபாடு காணப்படாது. இலையிடை திசுவில் வந்து பாலிசேட் மற்றும் ஸ்பாஞ்சு பாரன்கைமாங்கிற வேறுபாடு இருக்காது இல்லையா? இப்போ அடுத்து வந்து தாவர செயலிகள். அடுத்து வந்து என்னது? தாவர செயலிகள். தாவர செயலிகளில் வந்து தாவர செயலிகள்னால் அதனுடைய தாவரங்களினுடைய வேலைகள். அது என்னென்ன, நீரை வந்து எவ்வாறு உறிஞ்சிக்கிறது, உணவு எவ்வாறு தயாரிக்கிறது அப்படிங்கிறது, உணவு தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த தாவர செயலிகளில் வந்து நாம் படிக்க போகிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து இதில் கணிகங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னது? கணிகங்கள். அதில் வந்து தாவரங்கள் மற்றும் ஆல்காக்களினுடைய கணிகங்கள் இரட்டை செவினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் ஆகும். தாவரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்காக்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய கணிகங்கள் வந்து எப்படி இருக்குது? ரெண்டு செவினால் சூழப்பட்ட ஒரு சிறிய உறுப்பு, அதான் நுண்ணுறுப்புன்னு சொல்கிறது. 2 செவினால் சூழப்பட்ட ஒரு சிறிய உறுப்பு. இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பதில் ஈடுபடுகிறது. உணவு உற்பத்தி பண்ணுவதற்கும் கணிகம் தேவைப்படுகிறது, உற்பத்தி பண்ண உணவை சேமிப்பதற்கும் கணிகம் தேவைப்படுகிறது இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பசுங்கணிகம்னாக்கா நம்ம இது ஆங்கிலத்தில் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். குளோரோபிளாஸ்ட்னு என்னது? பசுங்கணிகம் இல்லையா? அது பச்சை நிறமுடைய கணிகம். அடுத்தது வண்ணக்கணிகம் அப்படின்னாக்க குரோமோபிளாஸ்ட்னால் வண்ணக்கணிகம், கலராக இருக்கும். மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு இப்படி நிறமுடையதாக காணப்படும். அடுத்து வெளிர்கணிகம் அப்படின்னா இதுக்கு வந்து நிறமே இருக்காது, அது லீகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். லீகோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. பசுங்கணிகத்தின் அமைப்பு, பசுங்கணிகத்தினுடைய அமைப்பு இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் பசுங்கணிகத்தினுடைய அமைப்பு. பசுங்கணிகத்தினுடைய அமைப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? ஸ்ட்ரோமா இருக்குது, அடுத்தது தைலக்காய்டு, அடுத்தது உட்சவ்வு, அடுத்தது வெளிச்சவ்வு, பசுங்கணிகனுடைய டிஎன்ஏ, ஸ்டார்ச் துகள், ஸ்ட்ரோமா லேமல்லா இல்லையா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு பசுங்கணிகத்தினுடைய அமைப்பை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து பசுங்கணிகத்தில் என்ன இருக்குன்னாக்கா, பச்சை நிறமிகள் வந்து குளோரோஃபில், பச்சை நிறமிகள் வந்து அதிகம் காணப்படும். இதில் பசுங்கணிகத்தில் பச்சை நிறமிகள் காணப்படும். இதனுடைய பசுங்கணிகத்தினுடைய இது எவ்வளவு இதனுடைய சைஸ்ன்னு பார்த்தோம்னா 2லிருந்து 10 மைக்ரோமீட்டர் விட்டம் இருக்கும். 2 to 10 மைக்ரோமீட்டர் விட்டமும் 1 to 2 மைக்ரோமீட்டர் தடிமனம் கொண்ட ஒரு நீள் உருண்டை வடிவ செல் நுண்ணுறுப்பு. எது? இந்த பசுங்கணிகம். இந்த பசுங்கணிகம் நீள் வடிவத்தில் இருக்கும் இல்லைங்களா? பசுங்கணிகம் நீள் வடிவத்தில் இருக்குது. அது எவ்வளோ விட்டம்னு சொல்கிறாங்க? விட்டம் வந்து 2 to 10 இல்லையா? தடிமன் வந்து 1 to 2 மைக்ரோமீட்டர். ரைட். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உரை இடைவெளியுடன் கூடிய உள் மற்றும் வெளி செவினால் சூழப்பட்டிருக்கு. வந்து 2 செவினால் சூழப்பட்டிருக்கு, உள் மற்றும் வெளி செவு, உள் மற்றும் இல்லையா? அடுத்து ஸ்ட்ரோமாங்கிறது என்ன அப்படின்னாக்க,
சவ்வினுடைய உட்புறம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சவ்வினுடைய உட்புறம் இருக்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மேட்ரிக்ஸ். சவ்வினுடைய உட்புறம் இருக்கிறது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற பகுதியை நம்ம வந்து ஸ்ட்ரோமா பகுதி இருக்காங்க. சவ்வினுடைய உட்புறம் மேட்ரிக்ஸ் என அழைக்கப்படும் ஸ்ட்ரோமா பகுதி இருக்குது. இதில் வந்து புரத சேர்க்கைக்கு தேவையான டிஎன்ஏ 70S ரைபோசோம் 70S ரைபோசோம் மற்றும் பிற மூலக்கூறுகள் வந்து காணப்படுது. இதில் ஸ்ட்ரோமாவில் என்ன காணப்படுது? புரத சேர்க்கைக்கு தேவையான டிஎன்ஏவும் 70S ரைபோசோமும் மற்றும் பிற மூலக்கூறுகளும் காணப்படுகிறது. இதில் பசுங்கணிகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோமா பகுதியில் ஸ்ட்ரோமா பகுதியில் இல்லையா? இப்போ அடுத்து வந்து என்னென்னாக்க வந்து தைலக்காய்டுங்கிறது வந்து ஸ்ட்ரோமா இடைவெளியுடன் கூடிய பை போன்ற தட்டு வடிவ அமைப்பு காணப்படுது. இதற்கு தைலக்காய்டு என்றால் என்ன? 2 மதிப்பெண் கொஸ்டினில் கேட்பாங்க. தைலக்காய்டு என்றால் என்ன? தைலக்காய்டுனாக்க ஸ்ட்ரோமாவில் இடைவெளியுடன் கூடிய பை போன்ற தட்டு வடிவ அமைப்பு காணப்படுகிறது. இதற்கு தைலக்காய்டு என்று பெயர். அதில் வந்து என்ன இருக்குன்னாக்க ஒளிச்சேர்க்கை நிறமிகள் வந்து காணப்படுது. அடுத்து வந்து கிரானாங்கிறது என்னென்னாக்கா பல தைலக்காய்டுகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட நாணயம் ஒன்றும் காணப்படுதுங்க இல்லையா? படத்தில் ஒரு நாணயத்தை வந்து ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அதை போல் வந்து நாணயம் போன்று தான் தைலக்காய்டுகள் வந்து காணப்படுகிறது. அதுக்கு வந்து நம்ம கிரானம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கிரானம். அதில் பல கிரானக்கள் ஒன்றோடொன்று ஸ்ட்ரோமோலேமல்லாவில் இணைக்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே எதோட இணைக்கப்பட்டிருக்கு? ஸ்ட்ரோமோலேமல்லாவில் இணைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பணிகள் என்னென்ன பார்த்தோம்னாக்க பசுங்கணிகத்தினுடைய பணிகள் என்னென்னு பார்த்தோம்னாக்க ஒளிச்சேர்க்கை செய்யும். அடுத்தது ரசம் சேமித்தல். அடுத்தது கொழுப்பு அமில உற்பத்தி, லிப்பிடுகள் சேமிப்பு, பசுங்கணிகத்தை உருவாக்கும், லிப்பிடுகளை சேமிக்கும், கொழுப்பு அமிலத்தை வந்து உற்பத்தி செய்யும், அடுத்த ரசத்தை சேமிக்கும், அடுத்து ஒளிச்சேர்க்கை செய்யும். இதுதான் பசுங்கணிகத்தினுடைய பணிகள். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் மீண்டும் பார்ப்போம். நன்றி.